கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மறுபடியும் சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை செலுத்துகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நித்தம் வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாளும் தேவன் அழகான ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேசுகிறார். ஆதியாகமம் 26:24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. அன்பானவர்களே, இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகள் நான் நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நீங்கள் நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் நம்மளோட வாழ்க்கையில் பயங்கிறது அனுதினமும் அது நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்லுற வார்த்தைன்னா பயப்படாதே என்று சொல்லி அடுத்தது என்ன சொல்றார், நான் உன்னுடனே கூட இருந்து அப்படிங்கிறாரு. பயப்படாத, நீ பயப்படுற காரியத்தில் உன்னோட கூட இருந்து, அழகான இன்னொரு அடுத்தது அழகா சொல்ல இருந்து, என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம், என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம்னா உங்கள் தகப்பன் செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கென்று செய்த பணிவிடையின் மூலமாக தேவன் என்ன பண்றாருன்னா, தகப்பன் செய்த நற்கிரியின் மூலமாக செய்த ஊழியத்தின் மூலமாக பிள்ளைக்கு சொல்லுகிறது என்ன, உன் தகப்பனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உன்னை ஆசீர்வதித்து, இன்னைக்கு பயப்படாதீங்க, ஆசீர்வதித்து என்று சொன்னது நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்வது உண்டு. ஆசீர்வாதம் என்கிறது வெறும் பணம் மாத்திரம் இல்லை, உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தது போல தேவனாகிய கர்த்தர் உங்களை சகல காரியங்களையும் அதனால நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களை, இதே வார்த்தை தான் தேவன் உங்களோட கூட பேசுகிறார். ஆபிரகாமின் தேவன் தான் நம் தேவன், ஈசாக்கின் தேவன் தான் நம் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம் தேவன். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அதே உடன்படிக்கை பண்ணுகிற காரியங்கள் என்னன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நிச்சயம். இயேசுவின் நாமத்தினால் நான் தைரியமா சொல்லுகிறேன், நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தையின்படியே நீ ஆசீர்வதிப்போட நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கா. நான் உங்களை கர்த்தருடைய நாமத்துல, நீங்க உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொன்ன வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்று சொல்லி தைரியமா நான் சொல்லுகிறேன். ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பொறுமையாய் காத்திருந்தார். அதே போல் நீங்களும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இதுல மிக முக்கியமானது என்னன்னா, ஆபிரகாமின் நிமித்தமா நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த நாள்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம முற்பிதாக்கள் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதே போல உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் உங்கள் தகப்பனின் தாயை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உங்க பெற்றோரை நீங்கள் எங்க வைத்திருக்கிறீர்கள்? நீங்க நிறைய காரியத்தை கவனிச்சு பாருங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பெற்றோரின் நிமித்தமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறாரு. நீங்க பெற்றோரை கோபப்படுத்தினீங்கன்னா, பெற்றோரை காயப்படுத்தினீங்கன்னா, பெற்றோரை மதிக்காம நடந்தீங்கன்னா, இந்த பிள்ளை ஏன் பெத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை யோசிக்கிற அளவுக்கு கடினமான பாதையில கொண்டு போனா எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவ அன்பானவர்கள், இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க படித்து பாஸ் பண்ணி நீங்க இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நீங்க போறதுக்கு இருப்பீங்க. உங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்கள் புரிய வேண்டும். படிக்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கலாம். நீங்க விரும்பலாம், உங்களுக்கு படிக்கிற இடத்துல 4 பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த படிப்பை நீ எடுத்தீன்னா உனக்கு நீ சைன் பண்ண முடியாது, நீ இந்த இதை எடுத்தாதான் என்னன்னா நல்ல வேலை கிடைக்கும், உன்னோட வாழ்க்கையில் நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அதனால இந்த கோர்ஸை நீ எடு அப்படின்னு சொல்லி உலகினோட கூட இருக்கிற சக மனிதர்கள் சொல்லலாம். ஆனா பெற்றோர் என்ன சொல்லுகிறாங்க?
என்ன படிக்க சொல்றாங்க, அதை தான் நீங்கள் படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணுமே தவிர, இவங்க சொல்லுகிறது இல்ல. தேவன் அவங்க என்ன சொல்றாங்களோ, அதின்படி கீழ்ப்படிந்து அவங்கள நீங்க கோபப்படுத்தாதபடிக்கு, நீங்க அத விட்டுட்டு நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு என்னம்மா தெரியும்? உங்க அப்பாட்ட பார்த்துட்டு, "எப்பா உங்களுக்கு என்னப்பா தெரியும்? இந்த காலங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லி நீங்க பேசி கோபப்படுத்தாதீங்க. கிறிஸ்துவுல அன்பானவர்களே, என்ன தெரியும்னு சொல்லி உங்கட்ட கேட்காதீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்றேன். உங்க அப்பா, அம்மா படிக்க சொல்றது நீங்க எது வரைக்கும் தெரியாது. எபேசியர் 6:1, 3ல இருந்து நீங்க நன்றா படிச்சு பாருங்க. நான் இந்த இதிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகளே நீங்கள் கேளுங்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம். நல்லா திருப்பிக் கொள்ளுங்க. நான் நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அது. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதுல 1ல இருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள். இது நியாயம். அடுத்தது சொல்ல, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்ப இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உன் ஆபிரகாமின் நிமித்தம் உன் தகப்பனாக ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். நம்ம தகப்பனோட தாயோட நற்கிரியில் மூலமாக தேவனோட கூட இருந்து அவங்க உடன்படிக்கை தேவன் அவங்கள உன் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டா சமானத்தை காண்பிச்சப்பல எத்தனை வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நான் அழகா சொல்வது அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் எபேசியர் 6 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிங்க. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன். பெற்றோரை காயப்படுத்தாதீங்க. இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியின் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில நல்லா வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன விட்டுறாங்கன்னா, பெற்றோரை விட்டுறாங்க. நான் ஒருக்கா சென்னையில திருவான்மியூர் அந்த இதுல அந்த ரோட்ல வரும்பொழுது ஒரு இதை காமிச்சாங்க. என்ன காமிச்சாங்கன்னா, அதுல வரும்பொழுது நாய்க்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்ன இருக்குது? நாய்க்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வெளியூருக்கு எதிர்பாராதபடிக்கு வெளியூருக்கு போறாங்க. இல்ல வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா என்னன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போய் அந்த நாய கொண்டு போய் விடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த நாய கொண்டு போய் அங்க ரெஸ்டாரண்ட்ல விட்டு, அதுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் பிடிக்குமோ அதெல்லாம் குடுத்து, அத நாங்க வர்ற வரைக்கும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, நாய் வளர்க்குறவங்க அந்த நாய கொண்டு எங்க கொண்டு விடுறாங்க? நாய் ரெஸ்டாரண்ட்ல கொண்டு விடுகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களோட பெற்றோரை நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள்? நாயை வளர்க்கிற நாய் மேல இருக்கிற அன்பு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்களை பெற்று வளர்த்த பெற்றோர் மேல எவ்வளவு அக்கறை இருக்கிறது, எவ்வளவு கரிசனம் இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அந்த நாய்க்கு ரெஸ்டாரண்ட்ல இடம் இருக்குது. ஆனா உங்க பெற்ற தாயாருக்கு தகப்பனாருக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது பூட்டி சாவியை யாரு கையிலேயே கொடுத்துட்டு போறீங்களா? உங்க பிள்ளைகளோட உங்க பெற்றோர் கையில கொடுத்து அம்மா நீங்க அங்க இருங்க, அப்பா நாங்க இருங்க என்று சொல்லலாமே. அது மாதிரி இல்லாம நீங்க உங்களோட கூட இருக்கும் பொழுது உங்க பெற்றோரை கூட கூட்டி இருந்து வாழலாமே. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, பெற்ற பிள்ளைகளை கூட தாய் தகப்பனுக்கு காட்டுறது கிடையாது, மறைத்து வைக்கிற இது. வீட்டுல உங்க தாத்தா கிட்ட பேசாத, உங்க பாட்டி கிட்ட பேசாத, அதோட கூட சேராத, அவங்க மூஞ்சில முழியாத. இதுல என்ன ஒரு உபதேசம்? இது என்ன ஒரு காரியம்? இன்னும் திருந்தாத காரியத்தில் ஏன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, பெற்றோரோட நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்றார். நீங்க பெற்றோரை காயப்படுத்தி அவங்களை கண்ணீர் வடிக்க வைத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா என்னங்கிறத நீங்க கர்த்தரோட சமூகத்துல கேளுங்க. நீங்கள் யாரா இருந்தாலும் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உங்க தாய் தகப்பனை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. நீங்க நன்றாய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தாவீது யுத்தத்துக்கு போகும் பொழுது எனக்கு என்ன சம்பவிக்கும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் என் தாய் தகப்பனை நான் வருகிற வரைக்கும் நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ராஜாவோட கையில ஒப்புவித்துட்டு போறாரு. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நீங்க இப்படி செய்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமையா சொல்றேன், நீங்க ராஜாவா இருப்பீங்க. ராஜாவான என்ன? அடிமைத்தனமா இருக்க மாட்டீங்க. நீங்க ஆளுகையில் இருப்பீங்க. நிச்சயமாக நீ ராஜாவா இருப்பாய் என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் தாய் தகப்பனை சரியாக பராமரிங்க. அது மிகுந்த உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசா கூட சொன்னாரு. சும்மா சாதாரணமான காரியங்கள் இல்லைங்க. யாக்கோபை நீங்க யோசித்து பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோபு எப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு உடையவனாக மாறுகிறான். அதே இது ஏசாவை யோசித்து பாருங்க. ஏன்னா ஏசாவை தகப்பனை ஆசீர்வதிக்கல, யாக்கோபை ஆசீர்வதித்தார். தகப்பனோட சுதந்திரம் இருக்கிறது. அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்று இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 24வது வசனப்படி, பயப்படாத, உங்க அப்பாவும் உங்க அம்மாவையும் நீ கனம் பண்ணி பாரு, அவங்கள நல்லா பராமரிச்சு பாரு.
நிச்சயமாக நான் உன்னோட கூட இருந்து நீங்க இதை செஞ்சீங்கன்னா அவர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சத்தியம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கா. நீங்க பேசின மாத்திரம் யாராவது இப்படி தகப்பனையும் தாயையும் பராமரிக்காமல் ஏதாவது விட்டு விடுகிற சூழ்நிலை, தள்ளி விடுகிற சூழ்நிலை இருப்பாங்கன்னா, இந்த செய்தி அவங்களுக்கு அனுப்புங்க. இதை கேட்டுட்டு மனம் திரும்பட்டும். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் எந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால தைரியமாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு உறக்க சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.